நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2026 பேட்சுக்கான ஸ்பாட் எக்ஸாம் 4வது ரைட் 4வது ஸ்பாட் எக்ஸாம்ட டிஸ்கஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் சரிதான். இதில் கேள்வி லிங்க் வந்து கேள்விக்கான லிங்க் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதாவது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்குள்ளே போகும். அந்த குரூப்பில் வந்து என்ன சொல்லுங்கள் இதுக்கான பேப்பர் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிதானே. ஓகே, கேள்விக்குள்ளே போகும். இப்போ முதலாவது I1 என்பது 0 π/2 கொசெக்ஸின் கீழ் 1 சக sin x dx எனில் I1 காண்க. அப்போ ஒரு சிம்பிளான விஷயம், கீழே இருக்கிற சைனையும் கொசையும் பார்க்கவே ஐடியா வந்துடும். இந்த 1 சக sin x-இன் வகையீடு கொசெக்ஸ், 1 வகையிட்டால் 0, sin x வகையிட்டால் கொசெக்ஸ் மேலே இருக்கு. எனவே I1 சமன் ln மட்டு 1 சக sin x ரைட், 1 சக sin x 0 π/2 ரைட். இதில் மேலே பிரதியிட்டம் என்றால் ln 1 சக sin π/2 என்று வரும் ரைட். 1 சக sin π/2 மைனஸ் ln 1 சக sin 0 இருக்கும் ரைட். sin 0 என்று சொன்னால் 0 என்ன, sin 0 பெருமானம் உங்களுக்கு தெரியும், 0 என்று தெரியும் ரைட். அதே போல் sin π/2 பெருமானம் 1 என்று தெரியும். அதாவது sin 0 இருக்கும், sin π/2 என்பது 1 இருக்கும். எனவே I1 சமன் ln 1 சக 1 ln 2 இருக்கும். ln 1 என்பது என்ன, 1 சக 0, அப்போ ln 1 என்பது 0 இருக்கும். எந்த ஒரு மடக்கை அடி எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், மடக்கையினுள் 1 இருந்தால் அதோட பெருமானம் 0 இருக்கும். I1 கண்டிருப்போம். அடுத்தது என்னென்றால் I2 ஒரு தொகையீடு சொல்லப்படுது. I1 பகுதிகளாக தொகையிடுவதன் மூலம் ரைட் I2 காண்க. I2ல என்ன இருக்குண்டா x இருக்கு. I2 படியாக கொண்டீங்க x இருக்குது. அப்போ I1 பகுதிகளாக தொகையிட்டு 0 π/2 கொசெக்ஸ் அதன் கீழ் 1 சக sin x இதை பகுதிகளாக தொகையிட்டு தான் நம்ம அதை கொண்டு வரோம். ஆனால் அங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. எக்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், இப்போ நம்மளுக்கு பகுதிகளாக தொகையிடுறதுக்கான சமன்பாடு தெரியும் தானே உங்களுக்கு, என்னது தொகையீடு ரைட். ஜூதர டிவியின் கீழ் dx இன்டு dx, இது ஜூவி சய ரைட். இந்த இடத்துல வீதர டியூவின் கீழ் dx இன்டு dx இப்படி வரும். அப்போ இதில் வந்து என்ன சொல்லுங்க, ஜூ அப்படியே வரும். இந்த டிவியின் கீழ் dx தொகையிட்டால் தான் இந்த v வரும். அதே போல் இந்த டிவியின் கீழ் dx தொகையிட்டு வந்த vயும் ஜூவை வகையிட்டு வந்த டியூவின் கீழ் dx தான் இது. அப்போ இதில் ஒன்று வகையிடத்தக்க சார்பு, இன்னும் ஒன்று தொகையிடத்தக்க சார்பு ரைட். அப்போ அதை நம்ம ஒழுங்காக முடிவெடுக்கணும். இப்போ காட்ட சொன்ன I2ல் வந்து I2 பெருமானம் கேட்குறாங்க, I1 பகுதியாக தொகையிட்டு தான் I2 கேட்குறாங்க. I2ல் என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே இதை வகையிடுவதன் மூலம் நம்ம இடத்துல எக்ஸை கொண்டு வர முடியாது. அப்போ எக்ஸை கொண்டு வரேன்டா இதுக்கு இருக்கிற ஒரே ஐடியா என்னென்றால், நான் ஜூவாக இந்த இடத்துல கொசெக்ஸின் கீழ் 1 சக sin x ஐயும் ரைட் டிவியின் கீழ் dx ஆக ஒன்றும் எடுத்துக்கொள்கிறேன். இந்த கோவை இந்த சார்பு தர 1 போடுவோம். அப்போ டிவியின் கீழ் dx 1 என்றால் b சமன் எப்படி வரும், இங்கே x ஆக இருக்கும். 1 தொகையிடும் போது x என்று வரும். எனவே u வந்து கொசெக்ஸின் கீழ் 1 சக sin x என்றால் duவின் கீழ் dx என்பது எதால் தரப்படும், கீழே இருக்கிற சார்பு 1 சக sin x வச்சுட்டு மேலே இருக்கிற சார்பை வகையிடுவோம். மைனஸ் sin x இன்டு 1 சக sin x மைனஸ் ரைட். மேலே இருக்கிற சார்பு அப்படியே இருக்கு, கீழே இருக்கிற சார்பு 1 சக sin x-இன் வகையீடு வரும் ரைட். 1 சக sin x-இன் வகையீடுனா 1-இன் வகையீடு 0, sin x-இன் வகையீடு என்று சொன்னால் கொசெக்ஸ் முழுவதின் கீழ் 1 சக sin x முழுவதின் வர்க்கம். எனவே இந்த இடத்துல மைனஸ் sin வர்க்கம் x சக cos வர்க்கம் x
மைனஸ் சைன் வர்க்கம் எக்ஸ் மைனஸ் கொஸ் வர்க்கம் எக்ஸ் மைனஸை பொதுவாக எடுத்துக்கொண்டு எப்படி வரப்போகுது இங்கே வந்து என்ன வரும் சைன் எக்ஸ் முழுவதின் கீழ் 1 சக சைன் எக்ஸ் முழுவதின் வர்க்கம். அப்போ இதில் வந்து பாருங்க சைன் வர்க்கம் எக்ஸ் கொஸ் வர்க்கம் எக்ஸ் இருக்குது மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குது. எனவே மைனஸை பொதுவாக எடுத்துக்கொண்டால் 1 சக சைன் எக்ஸ் சைன் வர்க்கம் எக்ஸ் கொஸ் வர்க்கம் எக்ஸ் ஒன்றாக வந்துடும். அப்போ அந்த மைனஸை பொதுவாக எடுத்துக்கொண்டால் மைனஸ் 1 சக சைன் எக்ஸ் அதற்கு 1 சக சைன் எக்ஸ் முழுவதின் வர்க்கம். எனவே இது சுருக்கப்படும் போது மைனஸ் 1 கீழ் 1 சக சைன் எக்ஸ் ஆக வரும். சரி, இப்போ எனவே I1 என்பது இப்போ நம்மளோட பகுதிகளா தொகையிடல் சமன்பாட்டின் படி உங்களுக்கு அந்த சமன்பாடு பாருங்கள் என்ன வரணும். இப்போ ஜூவும் டிவின்கள் டிஎக்ஸும் இங்கே எழுதி வச்சிருக்கார். அதுலேருந்து ஜூ வகையிட்டு டியூவின்கள் டிஎக்ஸ் டிவின்கள் டிஎக்ஸை தொகையிட்டு வி வந்திருக்கு. முதலாவது நம்ம எழுத வேண்டியது என்னங்க ஜூ வி பெருக்கம். அப்போ ஜூ வி பெருக்கம் தான் முதலாவது எழுதுவோம். அப்போ மைனஸ் மைனஸ் என்ன இருக்குது ஜூ வி பெருக்கம் தானே ஜூ வி பெருக்கம் சாரி மைனஸ் இல்லை எக்ஸ் தர கொசெக்ஸின் கீழ் 1 சக சைன் எக்ஸ் 0 π/2 வரையறுக்கப்பட்ட தொகையீடு. ஓகே மைனஸ் ரைட் மைனஸ் தொகையீடு வி தர டியூவின்கள் டிஎக்ஸ் வி தர டியூவின்கள் டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 சக சைன் எக்ஸ் டிஎக்ஸ் 0 π/2. எனவே I1 என்பது மேலிலேயே இங்கே பிரதியிடும் போது கொஸ் பையன்கள் 2 வரும் அது 0. எனவே அதோடு இருக்கிற மற்ற பெருக்கங்களை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழே இல்லை எக்ஸுக்கு பதிலாக 0 பிரதியிடும் போது இது 0 ஆகிடும். எனவே அதோடு இருக்கிற மற்ற பெருமானங்களை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மொத்தமாக 0 மைனஸ் தர மைனஸ் ப்ளஸ் 0 பையன்கள் 2 எக்ஸின்கள் 1 சக சைன் எக்ஸ் டிஎக்ஸ். அதாவது எக்ஸின்கள் 1 சக சைன் எக்ஸ் என்பது அதோட தொகையிட வந்து எப்படி சொல்கிறாங்க I2 என்று சொல்கிறாங்க. எனவே I1 சமன் I2 அதாவது I2வின் பெருமானம் ln 2 ஆக இருக்கும். I2வின் பெருமானம் ln 2 I1 போலவே. அடுத்த கேள்வியை பாருங்கள். I3 என்ற ஒரு தொகையீடு சொல்லியிருக்காங்க. எனின் I2வினை பகுதிகளாக தொகையிடுவதன் மூலம் I3ஐ காண்க. I3யில் என்ன இருக்குது எக்ஸ் வர்க்கம் இருக்குது. I3யில் என்ன இருக்குன்னா அந்த கோவையில் எக்ஸ் வர்க்கம் இருக்குது. அப்போ எக்ஸை தொகையிடும் போது சரிதானே எக்ஸை தொகையிடும் போது தான் அங்கே எக்ஸ் வர்க்கம் வரும். ரைட். அப்போ பாருங்க I2 என்பது எக்ஸின் கீழ் 1 சக சைன் எக்ஸ் டிஎக்ஸ் 0 π/2. இப்போ எக்ஸை தொகையிடும் போது தான் அடுத்த எக்ஸ் வர்க்கம் வரப்போகுது. அப்போ நம்ம இங்கே எப்படி யோசிக்கலாம் என்றால் ஜூ சமன் 1 சக சைன் எக்ஸ் என்றும் தொகையிடத்தக்க சார்பு டிவின்கள் டிஎக்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ் ஆகவும் எடுத்துக்கொண்டால் பி என்பது எக்ஸ் வர்க்கத்தின்கள் 2 என்ன டிவின்கள் டிஎக்ஸ் எக்ஸ் அதை தொகையிடும் போது நம்மளுக்கு வி கிடைக்கும். எனவே வி சமன் எக்ஸ் வர்க்கத்தின்கள் 2. இதை வகையிட்டம் என்றால் இதை வகையிடுறதுக்கு நான் என்ன ஐடியா போடுறேன்னா 1 சக சைன் எக்ஸின் சய ஓராம் அடுக்கன்ற ஒரு ஐடியாவுக்குள்ளே கொண்டு வரேன் ஜூவை. அப்போ இதை வகையிட்டால் என்ன வரும் டியூவின்கள் டிஎக்ஸ் என்பது ரைட் டியூவின்கள் டிஎக்ஸ் என்பது அடுக்கு முன்னுக்கு வரும். சரிதானே அடுக்கு முன்னுக்கு வரும். ரைட். அடுத்தது அடுக்கிலிருந்து ஒன்று கழிபட்டால் என்ன வரும் சய 2 இருக்கும். 1 சக சைன் எக்ஸின் சய 2. அப்போ பகுதியில் 1 சக சைன் எக்ஸின் வர்க்கமாக மாறும். என்ன மேலே சய 2 என்று சொன்னால் பகுதிக்கு வரக்குள்ள 1 சக சைன் எக்ஸின் வர்க்கமாக மாறும். இப்போ 1 சக சைன் எக்ஸின் வகையீடு என்பது கொசெக்ஸ். சரிதானே. இப்போ I2 சமன்
முதலாவது என்ன ஜூவி பெருக்கம், முதலாவது என்ன சொல்லுங்க ஜூவி பெருக்கம். எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 2 தர 1 சக sin x பூஜ்ஜியத்திலிருந்து π/2 மைனஸ் சரி மைனஸ் அடுத்து என்ன வீதர djuவின்கள் dx, வீதர djuவின்கள் dx. முதலாவது இந்த பெருக்கம், அடுத்தது இந்த பெருக்கம். தொகையீட்டினுள் எக்ஸ் வர்க்கத்தின்கள் 2 தர மைனஸ் கொசெக்ஸ் அதன் கீழ் 1 சக sin x முழுவதின் வர்க்கம் dx இப்படி. எனவே I2 என்பது மேலிலையை பிரதியிடுவோம். மேலிலை பிரதியிடப்படும் போது பை வர்க்கத்தின்கள் 4 இங்கே 2 1 சக sin π/2 1 சக sin π/2 என்றால் 1 சக 1. கீழிலை பிரதியிட்டா 0. கீழிலை பிரதியிடும் போது இங்கே என்ன வரும் 0. மைனஸ் மைனஸ் திரும்பவும் ப்ளஸ் ஆகிடும். ரைட், இந்த அரைய வழியில் எடுத்துக்கொள்வோம். 0 π/2 எக்ஸ் வர்க்கம் கொசெக்ஸ் அதன் கீழ் 1 சக sin x முழுவதின் வர்க்கம் dx. எனவே I2 சமன் பை வர்க்கத்தின் கீழ் 16 மைனஸ் இல்லை ப்ளஸ் அரை தர எக்ஸ் வர்க்கம் கொசெக்ஸ் சரிதானே, எக்ஸ் வர்க்கம் கொசெக்ஸ் அதன் கீழ் 1 சக sin x முழுவதின் வர்க்கம் என்பதுதான் I3 என்று தரப்பட்டிருக்கு. ரைட், I2 என்று சொன்னால் ln 2 பை வர்க்கத்தின் கீழ் 16 சக அரை I3 என்று சொன்னால் I3 என்பது 2 ln 2 சய பை வர்க்கத்தின் கீழ் 8 ஆக இருக்கும். சரிதானே, இதான் I3க்கான ஆன்சர். ரைட், இது ஒரு எஸ்ஏன ஒரு பகுதி, அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த ஸ்பாட் எக்ஸாம். சரிதானே, ஓகே ரைட், அடுத்த ஸ்பாட்டில் சந்திப்போம்.